தினமணி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ஆட்டத்தை பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ பேசுறதுக்காக தமிழும் நானும் வந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் தமிழ் எஸ்ஆர்ஹெச்சோட விளையாட போறாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட கோட்டையில விளையாட போறாங்க. தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்ற சிஎஸ்கே வந்து 3வது வெற்றியை எஸ்ஆர்ஹெச் கோட்டையில போய் பெறுவாங்களா மாட்டாங்களா? இப்போ இருக்க டீம் கான்ஃபிடென்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் தோணுது. வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அதனால வந்து அது ஹோப் கண்டினியூ பண்ணுவாங்க, வெற்றி தொடருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியா எஸ்ஆர்ஹெச் வராங்க. அவங்க முந்தின மேட்ச் வந்து யார் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா, இந்த சீசன்ல வந்து மிகப்பெரிய டான் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் போட்டு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ராஜஸ்தான் ராயல்ஸையும் நிலகுலைய செய்த எஸ்ஆர்எஸ் தான் வந்து நம்ம மீட் பண்ண போறோம். நீங்க மட்டும் தான் ஜெயிச்சா கான்ஃபிடன்ஸ் இருப்பீங்களா, அவங்க ஜெயிச்சா கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சா என்ன சொல்வீங்க? கண்டிப்பா அவங்களுக்குமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேம் தோத்து அந்த ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக் இருந்து அதுலேருந்து அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே வந்து ஸ்ட்ராங் இருக்கும். 2 யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம் வந்து பிரஃபுல் ஹிங்கே அண்ட் சகிப் ஹுசைன் 2 பேருமே வந்து எப்படி பவுல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அவங்களுக்குமே பேட்டிங் சரி பவுலிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்காங்க. 2 டீமுமே வந்து இதற்கு 5 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா. அப்போ இது வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷனாக இருக்க போது ஆஸ் யூ செட் அது வந்து அவங்களோட ஹோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். பட் சிஎஸ்கே வந்து இப்போ ஜெயிச்சு வரதுனால இவங்களுக்கும் என்னன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு சரைச்சவங்க இல்லப்பா, யார் இதில் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு தான் இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது மேட்ச். ஸோ சிஎஸ்கேல என்ன பண்ணுவாங்க, பிளேயிங் லெவன் மாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன் வச்சோம் அப்படின்னா மாற்ற போறாங்கன்றது உறுதியாயிருச்சு. காரணம் என்னன்னா, கலீல் அகமது வந்து நம்ம வந்து போன வீடியோலேயே பேசியிருந்தோம், அது ஏதோ சின்ன காயம் மாதிரி தான் இருக்கு போல, கிளம்பி வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஐபிஎல் விட்டு வெளில போயிட்டாராம். இப்பதான் அப்படியே ஸ்டேஜுக்குள்ள வந்து நிறைய விக்கெட் இருந்துச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு காயம். கண்டிப்பாக வந்து என்னன்னா ஒரு டாட் பால்ஸ்லாம் போடுறாரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள 2 மேட்ச்ல கூட என்னன்னா வந்து கொஞ்சம் சொதப்பினாரு, அடிக்க விட்டாரு, லைனில் மிஸ் பண்றாரு, இப்படிலாம் பேசியிருந்தே போயிட்டு இப்போ நல்லா பந்து போட்டு ஒரு ரெக்கவர்ட்டாக வந்துட்டு இருக்கும் போது இந்த டைம்ல வந்து ஒரு ஏன் இப்படி ஒரு இன்ஜுரி ஆகணும். அது பந்து போடும்போதே பார்த்தோம், ஒரு 2 பால் உடியாருவாரு, நொண்டி வந்துட்டு அந்த லாஸ்ட் குஜராத் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன கேள்வி வந்துச்சுன்னா வந்து நல்லா போகும்போது எந்த ஒரு காம்பினேஷன்ல வந்து ஒரு திருஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதாகுது. இப்போ இந்த இடத்துல என்னன்னா வேற வழி இல்லை, நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஆனால் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, ராமகிருஷ்ண கோஸ் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி இருக்காங்க. அவங்க 2 பேர்ல யாராவது அவங்களை ப்ளே பண்ண வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களும் ப்ளே பண்ணி பார்த்தா சிஎஸ்கேக்கு வந்து அது வந்து ஒரு பெட்டரான சான்ஸாக இருக்கும். இவர் வந்து கம்பேக் கூட வந்துட்டு இருந்தாரு, இவர் இல்லாதது வந்து இந்த காம்பினேஷன் மிஸ் ஆகுதுங்கிற மட்டும் ஒரு ஃபீல் இருக்குது. முகேஷ் சௌத்ரி வந்து ப்ரூவன் கமாடிட்டி, ஏற்கனவே சிஎஸ்கேவுக்காக நல்லா விளையாடி இருக்கிறாரு. அவரும் வந்து இடக்கை வேகப்பந்து வீச்சாளர் தான். அவர் வந்து பந்தை வந்து ரொம்ப சூப்பரா ஸ்விங் பண்ணுவார். அது எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய ரன்ஸ் கொடுப்பார் இல்லைன்னா சொல்றாரு, ஆனா பால் ரொம்ப சூப்பரா ஸ்விங் பண்ணுவாருனால கலீல் அகமது இடக்கை பந்து வீச்சாளராக இருக்கிறதுனால இவரும் ஒரு இடதுகை பந்து வீச்சாளர், அது ரிப்ளேஸ் பண்ணலாம். இல்ல இன்னொன்னு என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, அவர் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. அவர் பேட்டிங் ஓரளவுக்கு ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றனால அவரை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பேட்டருங்கிற அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. லைக் நீங்க சொன்ன மாதிரி இந்த கலீல் அகமது வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால இவரும் லெஃப்ட் ஹேண்டர் மேட்ச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இவங்க அணி நிர்வாகம் என்ன சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த விஷயமே இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு தகவல் என்னன்னா, நான் போன மேட்சே பேசியிருந்தோம், தோனி விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா, ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் தகவல் சொல்லியிருக்காங்க. அவர் மேபி டிராவல் பண்றாருன்னு நினைக்கிறேன் டீமோட ஹைதராபாத்துக்கு, ஆனால் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து இல்லை, அது அவங்களும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அவங்க விளையாட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன டீம் கூட டிராவல் பண்ணாரு. ஆனா என்ன எதனால வந்து எல்லாருக்கும் விளையாடுவாங்களா அப்படின்னு தோணுதுன்னா, ஒரு நெட் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாரா, ஓகே அவர் ரெடி ஆயிட்டாரு விளையாடுறதுக்கான வந்து இந்த அடுத்த கேம் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் இருக்கு பேசுவாரு. ஆமாங்க பேசுவாருங்க. அது பேசுனதான் சொல்றோம் இல்லைங்க, போன மேட்ச் பார்த்தோம்ல, பார்த்து விக்கெட்டுக்கு பேசுவார், இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னொன்று வந்து அவர் ஹைதராபாத் நீங்க சொன்ன டிராவல் பண்றாரு. அவர் இந்த மேட்ச் விளையாட கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் அப்படிதான் தெரியுது. ஆனா அடுத்த மேட்ச்ல விளையாடுவாங்க. ஆனா எப்படி விளையாட பார்க்க போறாங்க, அவர் எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஹெக்டிக்கா இருக்கும்னு தோணுது. சன்ரைசர்ஸ் உடைய கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸ், அவர் வந்து விளையாடாமல் இருந்தாரு, அவருக்கும் இன்ஜுரி. இப்போ வந்து அவர் ஐபிஎல்ல விளையாடுவதற்கான தடையில்லா சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால அவர் அடுத்தாட்டுமே வந்துருவாரா அப்படின்னா கிடையாது, அவர் ஏப்ரல் கடைசியில தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வந்து தடையில்லா சான்றிதழை வாங்கிட்டார். சன்ரைஸ் ஹைதராபாத்தா இருக்கட்டும் இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கட்டும், 2 பேருமே வந்து 2 கேம் ஜெயிச்சு 4 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அடுத்த கேம் அவங்க ஜெயிக்கிறத பொறுத்து என்னன்னா வந்து அவங்க வந்து டேபிள்ல டாப் 4 இல்லைன்னா 5 அந்த பிளேசஸ்ல இருக்க வந்து அவங்க வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேருக்குமே இது ரொம்ப இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப குரூஷியலான மேட்சா தான் இருக்க போகுது. வந்து சிஎஸ்கே நம்ம பொறுத்த வரைக்கும்
பிளேயிங் லெவனில் கலில் அகமது மட்டும் தான் மிஸ் ஆவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பதிலாக யார் வர போகிறாங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம போன மேட்சே பேசியிருந்தோம், அகில் ஹுசேனுக்கு பதிலாக மேபி உங்க பிரசாந்த் வீரர் இல்லை கார்த்திக் சர்மாலாம் பேடு கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. ஒருவேளை விக்கெட் முன்னாடியே விழுந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ்க்காக ஒரு பேட்டர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த பிளானுக்கு ஏதாவது போனால் மாறுமே ஒழிய வேற எதுவும் மாற்றங்கள் இருக்காது அப்படின்றது நம்புறேன் நான். சிஎஸ்கே டாப் ஆர்டருக்கு என்ன சவால் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து இளம் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. பிரபுல் ஹிங்கே, சகிப் ஹுசைன் அவங்க வந்து போன மேட்ச் நல்லாவே பந்து போட்டாங்க. குறிப்பா வந்து பிரபுல் ஹிங்கே வந்து முதல் 2 ஓவர்லேயே வந்து 6 ரன் கொடுத்து 4 விக்கெட் வீழ்த்திட்டாரு. ஸோ அவர் வந்து புது டேலண்ட்னால அவருடைய கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நம்மளுமே கூட போட்டிருந்தோம், யார் இந்த பிரபுல் ஹிங்கே அப்படின்னு போட்டிருந்தோம். மேலே நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்க சென்னையில நம்ம எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து ட்ரெயின்லாம் ஆயிருக்கிறாரு. அந்த அணியில இருக்கக்கூடிய பந்துவீச்சு பயிற்சியாளர் வருண் ஆரோன் இருக்கார் இல்லையா, அவர் இங்க ட்ரெயின் பண்ணிருக்கிற பொழுது அது மூலமா டேலண்ட் பார்த்துருக்காங்களாட்டு இருக்கு. ஸோ அங்க வந்திருக்காரு, சூப்பரா பந்து போட்டிருக்காரு. அவரோட கதை நீங்க பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மேனிஃபெஸ்ட்லாம் பல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்படியே செஞ்சிருக்காரு. இன்னொரு பந்து வீச்சாளர் சகிப் ஹுசைன், அவரும் 4 விக்கெட் வீழ்த்தி நல்லாவே செயல்பட்டாரு. அப்புறம் யஷான் மலிங்க அவரும் நல்லா தான் பந்து போட்டாருன்றனால மாதிரி அச்சுறுத்தலா இருக்கு. பவுலிங் வந்து என்னன்னா வந்து ஒரு டீசெண்டாக வச்சிருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து உங்கள்ட்ட பவுலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ளுக்குள்ள ஆட் பண்ணணும், அந்த யங்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணணும், இன்னும் வந்து அது வலுவாகவே இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ் துபே இருக்காரு, அப்புறம் சிவம் குமார் இருக்காங்க. அவங்க டீசெண்டாகவே பண்ணுறாங்க. வந்து அப்போ ஸ்பின்னுக்கும் அவங்கள்ட்ட பவுலிங் இருக்காங்க, ஆப்ஷன் இருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. வந்து இப்போ ஓவராலே பார்க்கும்போது இவங்கள்ட்ட பேட்டிங் ஆர்டரும் நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு. பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கு. ஆனால் அதில் என்ன சிக்கல்னா எஸ்ஆர்எச் பேட்டிங் ஆர்டர்ல கன்சிஸ்டன்டா விளையாட மாட்டாங்க. அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆறாரு. அப்போ கிளாஸ்மே வந்து இன்னும் அந்த ஒரு பீக் இல்ல. அவங்க நம்ம எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேட்டிங் ஆர்டர் எந்த சீசன்ல அடுத்த சீசனே எடுத்துட்டாலுமே கூட எப்படி இருந்தாலுமே அவங்களோட பேட்டிங் இப்படி தான் இருக்க ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி வச்சிட்டாங்க. வந்து அவங்கள்ட்ட எல்லாருமே ஒன்னு ஃபுல்லா அதுவே ஆட போறாங்க, இல்ல அவுட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு மேட்ச்க்கு மேட்ச் பண்ணி இந்த இப்போ நடந்த 5 மேட்ச்லேயே கூட ஒரு 2-3 மேட்சஸ் அவங்க வந்து 200ங்கிற ஸ்கோர் வந்து ரொம்ப ஈஸியா டச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க அடிச்சிடறாங்க, அந்த ஸ்கோர் வந்து அடிச்சிடறாங்க. என்ன சிக்கல்னா அவங்க முதல் பவர் பிளேலயும் 10 ஓவர்ல அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் எங்கேயோ போயிருக்க வேண்டியது வந்து 200 நிக்குது. ஸோ அந்த சிக்கல் இருக்குன்னு தான் நம்ம அதை ஒரு 2 சீசனாவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். யார் இந்த 300 ரன் அடிக்க போறா அந்த சீசனா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்காதுன்னு தோணுது. 300 ரன் அடிக்கிறாங்கன்றது இங்க பிரச்சனை இல்ல. டாப் ஆர்டர்ல ஒரு அட்டகாசமான ஸ்டார்ட் கொடுத்துறாங்க. அந்த ஸ்டார்ட்டை கேரி பண்ணா எங்கேயோ போய் அந்த ஸ்கோர் முடியணும். ஆனா அதை முடிக்காம இவங்க திணறாங்க அப்படின்றது. இல்ல புரியுது. என்ன வந்து நான் எதுக்கு இந்த 300 மென்ஷன் பண்ணேன்னா, அவங்க அந்த அளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்துறாங்க. 300 போயிருக்க வேண்டியது வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா என்னன்னா அது ஏன் போக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் ஒரு பிளேயர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த டாப் ஆர்டர் கொடுக்குறத மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போக முடியல. வந்து அவங்க அதுக்கு மேல பவுலர்ஸ் என்னன்னா இது ஏதோ ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சு அவங்க வந்து கண்டெயின் பண்ணிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவங்க வந்து சொதப்பிடுறாங்க, இல்ல டெத் ஓவர்ஸ்ல வந்து என்ன அடிக்க முடியாம மாட்டிக்கிறாங்க. வந்து அதனால வந்து அவங்களால ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 260-270 ஈஸியா அடிக்கலாம். அந்த டீமால அவங்களால அடிக்க முடியல. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க மிடில் ஓவர்ஸ்லயோ இல்ல அந்த பின்லயோ வந்து அடிக்க தவறாங்க. வந்து டாப் ஆர்டர்ஸ் கொடுக்குற அந்த கெய்னிங் மொமெண்டம் அடுத்து வந்து அவங்களை எடுத்து போக தவறாங்க. வந்து ஸோ இந்த விஷயங்கள் வந்து அப்படி நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரு சாதகமான விஷயமா பார்க்கலாம் நம்ம. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கண்டெயின் பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம அந்த போன மேட்சே வந்து அகில் ஹுசைன் நல்லா கண்டெயின் பண்ணாரு. அது வந்து நூர் அகமதுக்கு விக்கெட்டா மார்ச் எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் படி போகலாம். இந்த மேட்ச்ல வந்து டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறாங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். ஸோ அதனால எதுவும் காரணம் சொல்லி அகில் ஹுசைன் வெளில உட்கார வைக்காம அவர் கொஞ்சம் மெதுவா கொண்டு வந்து இந்த மிடில் ஓவர்ஸ் ஏதாவது பிளே பண்ணோம் அப்படின்னா அகில் ஹுசைனும் நூறும் சேர்ந்து விக்கெட் எடுத்து எஸ்ஆர்எச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது உனக்கு என்ன வேலைன்னு உட்கார வைப்பீங்களா? இல்ல அப்படி எடுத்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஈவன் அது வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரே இருந்தா கூட என்ன பண்ண போறாங்கன்னா வந்து அவங்க வெரி கிளியர் எஸ்ஆர்எச் வந்து அடிக்க போறாங்க. அவங்க டீம் வந்து என்ன அந்த டெம்ப்ளேட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது ஆஃப் ஸ்பின்னரா இருந்தானே நெக்ஸ்ட் ஸ்பின்னரா இருந்தா அவங்க அடிக்க போறது உறுதின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கையில நம்ம ஒரு வின்னிங் காம்பினேஷனை மாற்ற வேணாம் அப்படிங்கிறதான் தோணுது. ஆல்ரெடி நம்ம கலில் மட்டும்தான் மாற போறாரு. அது வந்து அது வேற வழியில அவர் ரூல் அவுட். இந்த இடத்துல நம்ம தேவையில்ல இன்னொரு சேஞ்சஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இன்னும் ஒரு குறை இருந்தாலுமே கூட பரவாயில்ல. நூர் அகமது இருக்காரு, அவர் வேற அப்பப்போ பந்தை வெளில கொண்டு போவார், கூகுள்லாம் போடுவார், அவர் வச்சு சமாளிப்போம் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே சாதகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே பேட்டிங் ஏதாவது த்ரெட் இருக்கா? இந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் தாண்டி ஏதாவது பெரிய த்ரெட் இருக்கா? இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணணும்னு சிஎஸ்கே பேட்டர்ஸ் இல்லை. இந்த ரீசெண்ட் 2 கேம்ஸை பார்த்த வரைக்கும் எனக்கு சிஎஸ்கே பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த த்ரெட்டும் இல்லை. ஒரே சின்ன ஒரு வருத்தம் குறை என்னன்னா வந்து ருத்ராஜ் வந்து விளையாடல, அது விளையாடுவார். அவரே சொல்லியிருக்காரு வந்து இப்போ தோத்துட்டு வந்ததுனால வந்து ஒரு வின்னிங் பார்க்கல. இப்போ 2 கேம் வின் பண்ணியிருக்கோம். அந்த மொமெண்ட் வந்து ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அடுத்த மேட்ச் விளையாட ஒரு பிக் ஸ்கோர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் கெயின் ஆனதுனால நெக்ஸ்ட் மேட்ச் அவர்கிட்ட ஒரு நல்லா கொஞ்சம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணா அந்த ரன்ஸை அக்சலேட் பண்ற அந்த வேகம் இருக்குல்ல, நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த ஆயுஷ் மாத்திரை எல்லாம் வந்தாருன்னா அந்த ரன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்லோவாக மட்டும் பேசுவோம். அந்த ஸ்லோவாக விடாம அவங்க அதிகப்படுத்திட்டாங்கன்னா மட்டுமே வந்து போதும். மற்றபடி எந்த ஒரு பெருசா எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. வந்து சஞ்சு சாம்சனையும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங்கா இருக்கட்டும், ருத்ராஜ் நம்பர் 3 ஆட வச்சா என்ன பண்ணுவீங்க?
ஒரு நல்ல நல்ல ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் தான் yes, நல்ல ஆப்ஷன் தான். அதனால நல்ல ஃபார்ம்ல போட்டு கண்டிப்பா விடுங்க அப்படின்னு ஒதுக்கி விட சொல்லிடலாம். ஏன்னா ஆயுஷ் மாத்திரைக்கு வந்து அந்த பவர் பிளேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அவர் 2-3 ஓவர் முடிஞ்சு வரும்போதே நல்லா விளையாடுறாரு. பவர் பிளேல இருக்கும்போது பிகினிங்ல தான் நல்லா ஹிட் பண்ணுவாரு. இது ஏன்னா வந்து நீங்க ருத்துவோட ஃபார்ம் நம்ம கன்சர்னா இருக்கிறதுனால அவர் அடுத்து வந்து இறங்கும் போது என்னன்னா வந்து அங்கேயும் பெருசா சேஞ்சஸ் வர போதில்லை. அவர் விளையாண்டாலும் அங்கேயே விளையாடக்கூடாது தான் ஆல்ரெடி விளையாண்டுருக்காரு. அதனால அந்த இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை அதுல ஒரே பண்ணலாம். ஒரு சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் அவுட்ல இருக்கிறனால தானே நம்மள டிமோட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ருத்ராஜோட மைண்ட்ல எதுவும் வேலை செய்யாம இருக்கணும். இல்ல இது வந்து இதை டீம் மேனேஜ்மெண்ட்டா டிமோட் பண்ணாம ஆஸ் அ கேப்டனா அவரே இந்த டிசிஷன் எடுத்தாருன்னா அந்த தாட்டும் வரப்போறது கிடையாது. வந்து நம்ம இறங்குவோம், நமக்கு வந்து கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு, அதனால ஒரு மாத்தி பார்ப்போமே, இந்த ஒரு ஒன் டவுன் இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது நல்லா கிளிக் ஆச்சுன்னா அது அவருக்கே ஒரு பாசிட்டிவ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. வந்து ஸோ எனக்கு சிஎஸ்கே டீம்ல இருக்க பெரிய கன்சர்ன் என்னன்னா, எனக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் விட ஃபினிஷிங் தான் ரொம்ப கவலையா இருக்கு. கடைசி 5 ஓவர்ல ஒரு 70 ரன்னு, இல்ல ஒரு கடைசி ஒரு 4 ஓவர்ல 60 ரன், இந்த மாதிரி அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு இது அப்பப்போ இன்னும் புரியவே மாட்டேங்குது. வந்து ஏன்னா நல்லா ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன நீங்க வந்து ஒரு போன மேட்சே பார்த்தோம், பவர் பிளேயர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் பண்ணாங்க, டெத்ல வந்து என்னன்னா அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப வந்து ரன்ஸ் கம்மியாயிருச்சு. வந்து அனுபவமின்மை ஒரு காரணமோ அப்படின்னு தோணுது. ஆப்போசிட்ல சிவம் தூபேவும் வந்து அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அவரால் ஒரு சில ஷாட்ஸ் நல்லா விளையாட முடியும்னா அதுல எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அதுல அவர் கில்லாடி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா திடீர்னு இப்போ ஃபுல்லா எல்லா பாலும் நான் யாருக்கரையே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணா நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஃபுட் மூவ்மெண்ட் இருக்கணும், இல்ல அது பின்ன லேப் ஷாட் ஆடுறன்னு ஒரு 360 பிளேயரோ இந்த மாதிரி விளையாடக்கூடிய திறன் உள்ள வீரர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எதிரணியை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாம இல்ல டெக்னிக்கலா வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உண்மை. சிவம் பாயிண்ட் அவரை மட்டும் சிவம் மட்டும் நார்மலா டீம் பிளேயர்ஸ்க்கே அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு பின்வர்ஸ்ல ஆடக்கூடியவங்க என்னன்னா யாருமே வந்து ஒரு 360 டிகிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸோ, ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ஆன் சைடு ஆஃப் சைடு இது மாதிரி எங்கேயாவது விளையாட தான் பாக்குறாங்களே தவிர ஒரு இன்னோவேட்டிவான ஷாட்ஸ் என்னன்னா வந்து பின் விளையாடுவோம், இல்லைன்னா வந்து எதிர ஏன்னா அவங்கள அடிக்க முடியல வைட் அக்கஸ் நிறைய பவுலர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த சென்ஸ் என்ன பண்ணும்போது வேற மாதிரி புதுசா ஏதாவது ஷாட் விளையாடணும், வந்து அங்க வந்து தவறாங்க, அங்க ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஷார்ட் அவுட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. ஒன்னு சஞ்சு சாம்சன் இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க 2 பேரும் 20 ஓவர் பேட் பண்ணாங்கன்னா இது ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் செட் ஆகி ஆடிட்டாங்கன்னா எனக்கு அவங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வந்து ஏன்னா அதே மாதிரி அந்த ருத்ராஜ் வந்து அவர் ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேன் ஒரு 30+ ஸ்கோர் அவர் அடிச்சிட்டாருனாலே அவருக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிரும். அது கெயின் ஆனிச்சுன்னா வந்து கண்டிப்பா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓவரால் பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்துடும். பார்ப்போம் இந்த வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிரவுண்டா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னொன்று ஹைதராபாத் விளையாடுறாங்க, அந்த கிரவுண்ட் பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி விளையாடுறாங்கிறது பார்க்கலாம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அது நடக்கக்கூடிய இடம் வந்து ஹைதராபாத்ல யார் 300 அடிக்க போறா அப்படின்றது போன சீசன்லேருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த சீசன்ல யாராவது முறியடிக்க போறாங்களா, இல்ல இந்த ஆட்டத்திலேயே அது நடந்துருமா என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஆட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா அதோடைய ரிவ்யூல நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.